ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து 12th துணைப்பாடத்தில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 லெசன் துணைப்பாடம் பார்க்க போகிறோம். ஓகேவா? முதல் நம்ம சேனலை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து தம்பி நெல்லையப்பருக்கு யார் எழுதியிருப்பார்? பாரதி எழுதியிருப்பார் ஒரு கடிதம். அந்த கடிதம் வந்து முக்கியம் இல்லை, அது கீழே பாக்ஸ் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துப்போம். எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சுவாமி தீட்சிகர் வம்சமணி தீபிகை நூலை 1879ஆம் ஆண்டு வெளியிட்டார். எட்டயபுர மன்னர்கள் இருக்காங்களா, அவங்கள பற்றி சிறப்பை வந்து கவிகேசரி சுவாமி தீட்சிகர் வந்து வம்சமணி தீபிகை அப்படின்னு ஒரு நூலை வந்து 1879 வெளியிட்டாரு. இந்த வருஷம் இதுவும் பார்த்துக்குங்க. அது திருத்தி எழுத வந்து பாரதி வந்து ஆசைப்பட்டு எட்டயபருக்கு, வெங்கடேஸ்வர எட்டயபருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு 6/8/1919. ஆனா பாரதியோட ஆசை வந்து கடைசி வரையும் வந்து நிறைவேறல. அதுக்குள்ள அவர் இறந்து போயிடுறாரு. அதோட மறுபதிப்பை யார் வெளியிடுறானா, இந்த கவிகேசரி சுவாமி தீட்சிகர் எழுதினால அதோட மறுபதிப்பு வந்து இலசைமணி 2008ஆம் ஆண்டு வெளியிடுறாரு. ஓகேவா? அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது யாருக்கு எழுதியிருப்பாரு கடிதம்? பரளிசு நெல்லையப்பர். அவர் யாருன்னு பார்ப்போம். அவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் பதிப்பாளர். அவர் பதிப்பித்த நூட்கள் என்னென்ன? கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு மற்றும் முரசு பாட்டு. அவர் பதிப்பித்த நூட்கள் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு மற்றும் முரசு பாட்டு. பாரதியோட இதழ் துணையாசிரியர் யாருன்னா சூரியோதயம் மற்றும் கர்மயோகி. பாரதியோட இதழ துணையாசிரியரா இருந்தாரு. அந்த என்னென்ன இதழ துணையாசிரியரா இருந்தாருன்னா சூரியோகம் மற்றும் கர்மயோகி அப்படிங்கிற இதழ் இருந்தாரு. அப்புறமேட்டு பரளிசு நெல்லையப்பர் வந்து துணையாசிரியரா இருந்து திருப்பி ஆசிரியரா மாறி இருக்காரு. அதுதான் வந்து எந்தெந்த இதழ்னா லோகபாகரி மற்றும் தேசபக்தன். இது ரெண்டுமே வந்து இதழ் தான். ஓகேவா? இது ரெண்டும் இதழ் தான், இதுவும் இதழ் தான். ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் பார்ப்போம். பரளிசு நெல்லையப்பரோட கவிதை நூட்கள் என்னன்னா நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி. இது முக்கியம் பாத்துங்க. நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி. வஉசியோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. இப்ப வந்து நமக்கு நெல்லையப்பரோட கடிதம் சொல்லியிருக்காங்க. அது வந்து யார் பதிப்பிச்சிருக்காங்கன்னா ரா பத்மநாதன் பதிப்பித்த பாரதியின் கடிதங்கள் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இது வந்து முக்கியமான கொஸ்டின். ரா பத்மநாதன் பதிப்பித்த பாரதியோட கடிதங்கள் என்ற நூலில் இடம்பெற்றது. இந்த பாரதியோட கடிதங்கள் வந்து என்னென்ன கடிதம் இருக்குன்னா, பாரதியார் வந்து ஃபர்ஸ்ட் தன்னோட கல்விக்காக வந்து எட்டயபருக்கு எழுதிய கடிதம் முதல் கடைசியா குந்தவிகேசருக்கு எழுதிய லெட்டர் வரை அந்த பாரதியின் கடிதங்கள் புக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரளிசு நெல்லையப்பர் வந்து பாரதியோட 7 ஆண்டு இளையவர். அதனால தம்பின்னு அழகா அழைப்பாரு. அதுதான் இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து உத்தம சோழன். முதல்கல் வந்து யாருன்னா உத்தம சோழன். இது 2வது லெசன். உத்தம சோழனோட பேர் வந்து செல்வராஜ். அந்த கதை வந்து ஒண்ணு கிடையாது, சும்மா சாதாரண கதையா தான் இருக்கும். அது நூல் குறிப்பு மட்டும் பார்த்துப்போம். ஓகேவா? இது வந்து எதுல இருந்து எடுத்துக்காங்கன்னா தஞ்சை சிறுகதை தொகுப்பில தான் வந்து இந்த முதல்கல் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காங்க. செல்வராஜ் அதாவது உத்தம சோழனோட ஊர் வந்து திருத்துறைப்பூண்டிக்குள்ள தீவாலபுரத்தை சேர்ந்தவர். ஓகேவா? அவர் எழுதிய சிறுகதைகள் என்னன்னா மணித்தீவுகள், குருவி பறந்த வீடு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அவரோட புதினம் என்னன்னா தொலைதூர வெளிச்சம், கசக்கும் இனிக்கும், கனல் பூக்கள். இதெல்லாம் பார்த்துங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நூறாசிரியர்ல கேட்பாங்க. இந்த நூல் அதோட ஆசிரியர் என்னன்னு கேட்பாங்க. அதனால தொலைதூர வெளிச்சம், கசக்கும் இனிக்கும், கனல் பூக்குகள். ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் ஒரு இதழ் நடத்திட்டு இருக்காரு, கிழக்கு வாசல் உதயம். இது முக்கியம். கிழக்கு வாசல் உதயம் அப்படின்னு ஒரு இதழ் நடத்திட்டு இருக்காரு. 12 வருஷமா நடத்திட்டு இருக்காரு. இன்னும் நடத்திட்டு இருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் 3வது லெசன்ல உள்ள உரிமை தியாகம். யாருன்னா பூமணியோட இது வந்து ஷார்ட்டாம அவரோட பேர் வந்து பூ மாணிக்க வாசகம்னு சொல்லுவாங்க. அதுல வந்து வட்டார வழக்கு சொல்லிருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் பாத்துங்க. அணையம் அப்படின்னா நிறைவானதுன்னு அர்த்தம். எச்சவுத்தவன் அப்படிங்கிறது ஏழை எளியவன் அப்படின்றது. கீழத்தார்னா புன்சையோட ஒரு பகுதி. கொராமுனசு அப்படிங்கிறது கிராம நிர்வாக அலுவலர். இது பாத்துங்க. இதுவும் பாத்துங்க. ஓகேவா? கொடாவாங்கல் அப்படிங்கிறது கொடுக்கல் வாங்கல். திருநை அப்படிங்கிறது திண்ணை. தெக்கஞ்ச முடிந்ததை. நம்ம ஒரு வார்டு பசம் ஒரு ஊர்ல வந்து வேற மாதிரி பேசுவாங்களா, அதுதான் அது. ஓகேவா? இது கரிசல் இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிஞ்சை அப்படின்னா புன்சைன்னு அர்த்தம். ரோசினா உரசுதல். வாத்தமாக அப்படிங்கிறது இணக்கமாக. வெத்த பெட்டி அப்படிங்கிறது விதை பெட்டி. வெள்ளங்காட்டி அப்படிங்கிறது விடியற்காலை. வேண்டார அப்படிங்கிறது வேண்டாத. திருக்கை அப்படிங்கிறது மாவு அரைக்கும் கல். ஓகேவா? குறுக்கம் அப்படிங்கிறது சிறிய நிலப்பரப்பு. கடகம் அப்படிங்கிறது ஓலைப்பெட்டி. ஓலைப்பெட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பூமணியோட நூல் குறிப்பு பார்ப்போம். உரிமை தியாகம் அப்படிங்கிறது பூமணியோட சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கரிசல் எழுத்தாளர் தான் பூ மாணிக்க வாசகர் தான் பூமணின்னு கொடுத்துருக்காங்க. இவரோட பணி வந்து தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை துணை பதிவாளராக பணியாற்றினார். ஓகேவா? இவரோட சிறுகதை என்னன்னா அறுப்பு, வயிறுகள், ரீதி, நுணுகள். ஓகேவா? இவரோட புதினம் என்னன்னா வெக்கை, பிறகு, அங்காடி மற்றும் கொம்பை. இந்த அங்காடி அப்படிங்கிறது 2014ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளது. ஓகேவா? சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளது அங்காடி. இது ரொம்ப முக்கியம், பாத்துங்க. ஓகேவா? இவரோட திரைப்படத்தை இயக்கியிருப்பாரு. அது என்னன்னா கருவேலம் பூக்கள்.
ஓகேவா? இவ்வளவுதான் பூமணி பத்தி. இந்த சிறுகதை பாத்துக்குங்க, இந்த புதினத்தை பாத்துங்க. நங்காரி அப்படிங்கிறது 2014 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இதையும் பாத்துங்க. ஓகேவா? அடுத்து 4வது பாதுகாப்பாய் ஒரு பயணம். சாலை போக்குவரத்தை பத்தி சொல்லிருப்பாங்க. அது சும்மா நம்ம எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அதுல முக்கியமான பாயிண்ட் 2 பாயிண்ட் மட்டும் இருக்கு. சாலை போக்குவரத்துக்கு உதவி எண் வந்து 103. ஓகேவா? பாரிஸ் நகரத்துல 1909 ஆண்டு பன்னாட்டு சாலை அமைப்பு பாநாட்டில் ஒரு பொதுவான சாலை விதிகள் வேண்டும் என முடிவு செய்தது. பாரிஸ் நகரம் 1909 ஆண்டு பன்னாட்டு சாலை அமைப்பு மாநாட்டில் ஒரு பொதுவான சாலை விதி வேண்டும் என முடிவு செய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 4 இது பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல அடுத்த 4 இது பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.